ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அங்கிள் லவ் ஸ்கூல் கேர்ள் சொல்லிட்டு ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் பாருங்க, உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஓஓ. அவனுக்கு வயசு 40க்கு மேல ஆகுது. இருந்தாலும் அவன் கல்யாணமே பண்ணாம பேச்சுலராகவே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு மேரேஜ்லயும் லவ்லயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். பாவம், சின்ன வயசுல ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல. அதனால அவங்க ஆன்டி கிட்ட தான் வளர்றாங்க. அந்த ஆன்டி பாத்தீங்கன்னா ஹீரோனை போட்டு அப்படி கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. இதனால ஹீரோயினோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே சந்தோஷமே இருந்திருக்காது. இப்படி டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்றாங்க, இவங்களுக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல அங்கிள் லவ் லிட்டில் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிராமாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டிராமாவோட ஓபனிங்ல ஹீரோயின் ரோயானை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கா. இது அவ விருப்பப்பட்டு வரல, அவங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணனாலதான் அவ இந்த டேட்டிங்கே வந்திருக்கா. இவளுக்கோ அம்மா அப்பா கிடையாது. இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய அங்கிள் ஆண்டி வீட்ல தான் வளர்ந்திருப்பா. இந்த டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் ஹீரோயினோட ஆண்டி வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஆண்டி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நானும் உன்னோட அங்கிள் தான் வந்துட்டு உன்னை சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உன்னை வளர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கே தெரியும்ல. உன்னோட தங்கச்சி வந்து அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறா. காலேஜ் ஃபீஸா 3 மில்லியன் பணம் கேக்குறாங்க. அவ்வளவு பணம் எங்க கிட்ட எங்க இருக்கு? இப்போ நான் உன்ன ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் பெரிய பணக்காரன். நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா 3 மில்லியன் வந்துட்டு அவங்க டௌரியா கொடுப்பாங்க. அதை வச்சு உன்னோட தங்கச்சி நான் அப்ராடுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப இதெல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா, இவன் பேரு கிம். இவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இன்னும் உன்னோட ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்ணல. இப்போ உனக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு வேலை கூட இல்ல. என்னோட தகுதிக்கு நீ ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நான் எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா, நீ பார்க்க நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்க. அதனாலதான் உங்க ஆன்ட்டி எவ்வளவு டவுரி கேட்டாலும் அதை கொடுத்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா பேச்சு கேட்டுதான் நீ நடந்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துல எனக்கு 2 குழந்தை வேணும். நீ இதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல. நீ பார்க்க நல்ல பல்கா வேற இருக்க. நீ வீட்ல இருந்து உன்னோட வீட்டு வேலையை செய்யி. அப்பதான் நீ இன்னும் பாக்குறதுக்கு நல்ல ஸ்ட்ரக்சரா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னன்னா, அச்சிச்சோ விட்ட இவன் இப்பவே நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வேலைக்காரிய கூப்பிட்டு போயிருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவ சொல்றா, இங்க பாருங்க, நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. இப்பதான் வந்துட்டு நான் ஹை ஸ்கூல்லே படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எங்க ஆன்ட்டி ஃபோர்ஸ் பண்ணனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் காஃபி குடிக்கிறத பார்த்தோன்னே இந்த கிம் வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயினுக்கு அப்ப லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு. இதை இந்த கிம்முமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் குடிச்ச காஃபில ட்ரக்ஸ் கலந்துருக்கான் போல. ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு கான்சியஸ் வர அந்த கிம் தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் எழுந்து போக ட்ரை பண்றா. அவனுமே ஹீரோயினை போக விடாம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் உடனே ஹீரோயினை அரைஞ்சிட்டு, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் உன் ஃபேமிலிக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். மேரேஜுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல இருக்க லேம்ப் எடுத்து கிம்மோட மண்டையிலே அடிச்சுட்டு அங்கிருந்து வெளில ஓடி வந்துடுறா. ஹீரோயின் வெளில வரும்போது ஒருத்தங்க மேல இடிக்கிறா. அது வேற யாரும் இல்ல, அவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ மிஸ்டர் கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறா. இந்த கிம் வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னா அங்கிருந்து பயந்து ஓடிடுறா. ஹீரோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் போல. இவங்க கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இருக்கா. இவ இதை பார்த்தோன்னா செமையா ஷாக் ஆயிடுறா. அச்சிச்சோ, நேத்து நைட்டு இந்த அங்கிளை நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வாஷ்ரூம்ல இருந்து அவ பிரெக்னன்சி கிட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கா போல. அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஹீரோயின் இத பார்த்துதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வெளியில அவ கசின் கடந்து கத்திட்டு இருக்கா, எவ்வளவு நேரண்டி இருந்து நீ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருப்ப? போ எனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வா, இவ்வளவு நேரம் ஆகுது, நீ எனக்கு ஃபுட்டே சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஆன்ட்டி திட்டிட்டே வராங்க. என்னடி நீ இப்ப ஒரு
வீட்டு வேலையும் கூட செய்யறதே இல்ல. அன்னைக்கு பிளைண்ட் டேட் அனுப்பி வச்சேன், அவனையும் கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்றதுக்கு துப்பில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு மட்டும் பாசமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஆன்ட்டி செமையா கோவமாயிடுறாங்க. என்னத்த நீ படிச்சு கிழிச்ச, நீ ஒண்ணு படிச்சு கிழிச்சு வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த டவுரி காசை என்கிட்ட வாங்கி கொடு. உன் அங்கிள் மட்டும் தனியா வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் நீயும் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு, போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அங்கிளும் ஆன்ட்டி பாத்தீங்கன்னா பழக்கடை தான் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்ப பழங்கள்லாம் டெலிவரி பண்றதுக்கு தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ள பழக்கோட எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு ஹீரோமே வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஹீரோ ஃப்ரெண்ட் உடனே என்ன நினைக்கிறானா, எதுக்கு இவன் இந்த குட்டி பொண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை இந்த குட்டி பொண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோமா என்ன யோசிக்கிறானா, அன்னைக்கு இந்த பொண்ணு தான் நம்ம காப்பாத்தணும், இந்த பொண்ணு நிறைய குடிச்சிருந்தனால நம்ம இவ கூட அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டியதா போயிருச்சு. அன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தா, ஆனா நானே அந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு தப்பா நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான், கூட அந்த பாஸ்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாஸ்கெட்டை வாங்க ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்துட்டு அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா, சாரிமா என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அங்கிள் பரவாயில்ல விடுங்க, அது உங்க தப்பு எதுவும் இல்ல, நீங்க அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதான் பாத்திருக்கீங்க, அதனால நீங்க எதுக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும், கூக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காதே, இந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே மனசுக்குள்ள தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லலாமான்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு ஹீரோ கிட்ட பாஸ் மீட்டிங்க்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் இதை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. ஓ இந்த அங்கிள் பயங்கர ரிச் போல, இந்த ஹோட்டலே இவங்களோட தான் போல, நாம மட்டும் இப்ப பிரெக்னெண்டா இருக்கோம் தெரிஞ்சா இவங்க கண்டிப்பா நம்ம பேபிய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நான் இவங்களுக்கு கரெக்டான மேட்ச் இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறா. அப்ப ஹீரோயினுக்கு லைட்டா தலை சுத்தி கீழே விழுகிற மாதிரி போக அப்போ ஹீரோ பிடிச்சிடுறான். அப்போ ஹீரோ சொல்றா, உனக்கு என்னாச்சு, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளுமே எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட மொபைல் வாங்கி அவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கறான். இது என்னோட நம்பர், உனக்கு ஏதாவது தேவைன்னு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் வந்து சொல்றான், இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ பழங்கள்லாம் டெலிவரி பண்ண இங்க வர வேண்டாம், நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், பாஸ் வந்துட்டு இந்த பழங்களுக்கெல்லாம் 2 மடங்கு வந்துட்டு பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிறைய காசு கொடுக்கறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவளுக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிறா. பேலன்ஸ் மணியை கொண்டு வந்துட்டு அவங்க ஆன்டி கிட்ட கொடுக்க அவங்களுமே பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஆன்டி வந்துட்டு ஹீரோயினோட பேக்ல இருக்க காசை கவனிச்சிடுறாங்க. அவங்க உடனே அந்த காசை பார்த்துட்டு இந்த காசு நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த, உனக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆன்டி இது என்னோட காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆன்டி சொல்றாங்க, என்ன உன்னோட காசா, கஸ்டமர் கொடுத்த காசெல்லாம் இப்படிதான் திருடி வச்சுட்டு இருக்கியா, இந்த வீட்டுல தானே திங்குற தூங்குற, அதுக்கெல்லாம் நீ என்ன பணம் கொடுத்துட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு, இந்த காசு யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கசின் உடனே, அம்மா எனக்கு இன்னும் இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்துதான் இவ இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஆன்டி உடனே ஹீரோனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. உண்மை சொல்லு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனை செடியூஸ் பண்ணி தான் இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அப்போ அங்கிள் தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணு பாவமா, அவளை அடிக்காதன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சண்டை போடுறத பாக்குறா. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளில ஓடி வந்துடுறா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துடுறா. தென் இது எல்லாத்தையுமே அந்த வழியா வர ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஹீரோ வர ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நம்ம பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கறான். உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல, அதனாலதான் நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்கியாமா, நீ ஏன் இவ்வளவு வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, பாட நம்ம பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறா. ஐயோ இந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருந்தா எப்படி இந்த குழந்தைய பெத்து எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சாப்பிடுறதுக்காக கஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா.
இருக்கான். அது ரொம்ப பாசமா ஊட்டி எல்லாம் விடுறான். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே ஹீரோயினுக்கு அவங்க ஆன்ட்டி வந்து பேசிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்து அவ அழுக ஆரம்பிக்கிறா. இத பாக்குற ஹீரோமே என்னாச்சுமா, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே எதுவுமே சொல்லாம அழுதுட்டே இருக்கா. இத பாக்குற ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அவனோட வீட்டுக்கே வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோட வீட்டுல தான் இருக்காங்க. அவ காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது ஏதோ கருகிற ஸ்மெல் வருது. ஹீரோயின்மே என்னடா வீட்டுக்குள்ள கருகிற ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கீழே என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாக்க போறா. கீழே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக ஆம்லெட் போடதா இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சரியா சமைக்க தெரியாதனால அங்க நிறைய ஆம்லெட் எல்லாம் போட்டு கறிக்கி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களுமே இல்லம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு தான் நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அப்ப ஹீரோயின் கால்ல ஸ்லிப்பர் போடாம வந்திருக்கத நோட் பண்றாங்க. இத பாக்குற ஹீரோமே என்னம்மா ஸ்லிப்பர் போடாம வந்திருக்க, இப்படி வந்தா உனக்கு சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலைக்கா தூக்கிட்டு போய் பெட்ல வச்சு ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விடுறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே சாப்பிடவான்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பாக்குறா. ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. அத பார்த்தோன்னே ஹீரோயின் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க பாப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, உங்க அப்பா பயங்கர ரிச் போல, அம்மாவுமே சீக்கிரம் வந்துட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போவேன், உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழே வரா. ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் சாப்பிடுறதுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹீரோயின் ரொம்பவே கியூட்டா தெரியறாங்க. அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோமே என்னாச்சு உனக்கு, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவ உடனே சமாளிக்கிறா, இல்ல இல்ல நான் பிரெக்னெண்டாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு தான் டிராப் பண்ண வந்திருக்கான். ஹீரோமே நெக்ஸ்ட் நம்ம எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, அங்கிள் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே ஏமா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் சொல்றா, அங்கிள் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எனக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, ஆனா நீங்க எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத கேட்டோன்னே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயின் பணத்துக்காக தான் வந்துட்டு நம்ம கூட பேசுறான்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அவன் உடனே சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு பணம் கேட்கறதுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. ஹீரோயின் அவங்களோட குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து மணி கேட்கறா. ஏன்னா அவளோட ஹெல்த் கண்டிஷன் வேற ரொம்ப பூரா இருக்குல்ல, அவங்க ஆன்டி கிட்டயும் பணம் கேட்க முடியாது. அதனாலதான் ஹீரோயின் ரொம்பவே தயங்கிட்டு ஹீரோ கிட்ட பணம் கேட்கறா. எனக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு அவனுமே என்ன 3000 ரூபாய் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் உடனே இதை யோசிச்சு பார்த்துட்டு அவ 5 வெள்ள காட்டுறா. ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ள 5000 ரூபாய் தான் நினைக்கிறான். ஆனா ஹீரோ வந்துட்டு 5 மில்லியன் நினைச்சுக்கிறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பணத்தாசை பிடிச்சவன் சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறான். சரி உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நீ கேட்ட அமௌண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல இருந்து துரத்தி விட்டுறா. ஹீரோயின்மே என்னாச்சு இந்த அங்கிளுக்கு, எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாங்க, நான் இதுக்கப்புறம் இந்த அங்கிள் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ பிளாஷ்பேக்ல ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, நம்ம ஆன்ட்டி நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டா நடந்ததே இல்லையே, இப்போ என்னாச்சு, எதுக்காக நம்ம ஆன்ட்டி வந்து நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயினே கேட்டுறா, ஆன்ட்டி நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி நடந்தது இல்லல்ல, என்ன விஷயம், எதுக்காக இப்ப என்கிட்ட நல்ல விதமா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஆன்ட்டி சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அந்த கிம்முக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரம் வர போறான், நீ உன்னோட மேரேஜுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. நான் கண்டிப்பா இந்த கிம்ம மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆன்ட்டி சொல்றாங்க, இல்ல நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா என் பேச்சு தான் நீ கேட்டு நடக்கணும், ஏன்னா இந்த வீட்டை விட்டு இப்பவே நீ வெளில போடி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறா. இந்த ஆன்ட்டி தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்திருப்பாங்க போல ஃபுட்ல, இது தெரியாம ஹீரோயின் சாப்பிட்டுருப்பால, அதனால இப்ப மயங்கிட்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறப்போ ஹீரோயின் அந்த கிம்மோட பெட்ரூம்ல தான் இருக்கா. இந்த ரூமே பாத்தீங்கன்னா அப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு. ஹீரோயின் கான்ஷியஸ் வரக்காக தான் அந்த கிம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அவன் சொல்றான், காசு வாங்கிட்டு உன்னோட ஆன்ட்டியும் அங்கிளும் உன்னை என்கிட்ட வித்துட்டாங்க, அன்னைக்குதான் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்ட, இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து வெளில ஓடி வந்துடுறா. ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கறனால அங்கே கீழே விழுந்துடுறாங்க. அவ விழுகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட நம்பருக்கு தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு தான் மயங்கி இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல இருக்க கோவமா இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான், என்னடா எப்பயும் விட இன்னைக்கு ரொம்ப கோவமா இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, உன்னோட கோவத்துக்கு யார் காரணம், அந்த சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் வருது. இத பாக்குற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே, என்னடா அந்த பொண்ணை காப்பாத்த போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடறான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ இப்ப எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டுக்காரன் சொல்றா அவளுடைய லவரை அவ காப்பாத்த போறா அப்படின்னு சொல்றா. இத கேட்டோன்னு அந்த ஜியாங் செமையா ஷாக் ஆயிரா. இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ், இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு, எப்படியாவது ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோக்கு லவர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னு அவ செமையா கடுப்பாயிரா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ இத பார்த்து ரொம்பவே பயப்படுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க, ஹீரோயினை நாங்க காப்பாத்திட்டோம், அவங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தையுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே ஹீரோ கோவமாயி டாக்டரோட காலரே பிடிச்சிடறான். என்ன சொல்லிட்டு இருக்கா, அவ என்ன பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டருமே ஆமா சார் அவங்க 6 வீக் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு ஹீரோக்குமே புரியுது அது அவனோட குழந்தைன்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான், அது அவனோட குழந்தைதான் சொல்லிட்டு கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோயினை பார்க்க தான் போறான். ஹீரோவை பார்த்தது ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஐயோ அங்கிளுக்கு நம்ம பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இப்ப எப்படியே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வேற ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த குழந்தைய நானே பெத்து வளர்த்துக்கிறேன், இந்த குழந்தைய வச்சு நான் உங்களை பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த சைனா விட்டே போயிடுறேன், ப்ளீஸ் அங்கிள் இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவமா ஃபேஸ வச்சுட்டு, என்ன இந்த சைனா விட்டே நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா. ஹீரோ கேக்குறான், உன்கிட்ட பணம் இருக்கா, தனியா தங்குறதுக்கு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்ட. இதை கேட்டோன்னே ஹீரோ கேக்குறான், சரி பிளான் தான் என்ன, எப்படி இந்த குழந்தைய நீ வளர்க்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவளுமே இல்ல நான் வேலைக்கு போய் என்னோட குழந்தைய வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்படி குழந்தைத்தனமா பேசுறத பார்த்து ஹீரோக்கு இன்னுமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போகுது. ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிக்கிறான். இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ உடனே அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே நான் தானே இந்த குழந்தையோட அப்பா, அப்ப நான் தானே இந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின், அங்கிள் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்திலே நம்ம எங்க போறோம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ அங்க போய் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை ஹீரோவே எடுத்துக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோயின்மே, அங்கிள் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றாங்க இந்த சர்டிபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நீ சின்ன பொண்ணு தானே, நானே இதை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன அங்கிள் எல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நான் அவளுமே அங்கிள்னு கூப்பிடக்கூடாதா, அப்போ வேற எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோமே ஹீரோயினோட காது பக்கத்துல வந்துட்டு, இதுக்கப்புறம் நீ என்ன ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே ஹீரோயின்மே வந்துட்டு ரொம்பவே வெட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் சந்தோஷமா இருந்தாதான் அவங்க ஆன்ட்டிக்கு பொறுக்காது இல்லையா, அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, நீ அந்த கிம்மா அடிச்சு போட்டு வந்துட்டலடி, அவங்க போலீஸ்க்கு போவ நாடிட்டு இருக்காங்க, நீ தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும், நீ மட்டும் இப்ப வரலனா எங்க குடும்பத்தை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆன்ட்டி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நீங்க தானே அந்த கிம் கிட்ட டவுரி வாங்குனீங்க, எதுவா இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பெட்ரூம்ல தூங்க வைக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, அவ சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வெளில வந்தோடனே அந்த வீட்டுல வேலை பார்க்குற நானி வந்துட்டு ஹீரோ கிட்ட, இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நானி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, இது என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோட அந்த நானிமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தனை வருஷமா ஹீரோ கல்யாணம் வேண்டாம் இருந்திருப்பான் இல்லையா, இப்ப ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியுமே ஸ்லிப்பர் போடாம கீழே வரா. இத பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க, நீ இப்படியே வந்தேனா உனக்கு கோல்டு பிடிக்கும், குழந்தைக்குமே இதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே நானி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா, நீ எங்க இருக்க, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட கால் பண்ணி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு
நான் இப்போ ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கேன், ஆனா என்னால அட்ரஸ் சொல்ல முடியாது, நாம எப்பயும் மீட் பண்ற கெஃபேல வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பார்க்க தான் கெஃபேக்கு வந்திருக்கா. ஃப்ரெண்ட மீட் பண்ண போற சந்தோஷத்துல ஹீரோ கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம தான் வந்திருப்பா. ஃப்ரெண்ட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்றா அவ ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கிறதா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ இப்ப எங்க இருக்க, உன்னோட ஆன்ட்டி உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தான் எங்க இருக்கான்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோயினோட ஆன்ட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே ஹீரோயின் கிட்ட ஏ ரூயான், இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, அந்த கிம் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து கிம்ம மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டியோட கையை தட்டி விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நான் தால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஆன்ட்டியுமே என்ன என்கிட்ட கொஞ்ச நாள் அடி வாங்காம இருந்தோன்னா என்ன பயம் விட்டு போயிருச்சா, உன்னை மேரேஜ் பண்ணி தரதா சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட நாங்க டவுரி வாங்கிட்டோம், நீ வந்து அந்த கிம்ம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரி உடனே ஆன்ட்டி நீங்க ஹீரோனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மொபைலை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கா. ஆன்ட்டி உடனே ஃப்ரெண்டுக்காரியோட மொபைலை கீழே தள்ளி விட்டுட்டு இது எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்க விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் ஆன்ட்டி உடனே ஹீரோயின் அங்கிருந்து தர தர நிறுத்து போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட மொபைலுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்ட் உடனே கால் அட்டென்ட் பண்ணி ஹீரோயினுக்கு இங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஹீரோமே கிளம்பி வேகமா வந்துட்டு ஹீரோயினை தான் காப்பாத்த வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட கைய பிடிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த போற வேகத்துல அவளோட கைய உதறி விட்டுட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. அவ கோவமா நின்னு பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஜியாங்கோட பிஏ வந்து மேடம் நீங்க சொன்ன மாதிரி போட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சிட்டு இருக்கா. அதாவது இந்த ஜியாங் இப்போ ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பா இல்லையா, அதுதான் போட்டோ எடுத்திருக்கா. இந்த ஒரு போட்டோ வச்சுட்டு அந்த கூவை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கிம்ம காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோயினோட அங்கிள மிரட்டிட்டு இருக்கா. என்ன ரூயா நீங்க வருவாளா இல்லையா, அவளை மேரேஜ் பண்ணி தரதா சொல்லிட்டு என்கிட்ட 3 மில்லியன் பணம் வாங்கியிருக்கீங்க, நீங்க மட்டும் அவளை மேரேஜ் பண்ணி வைக்கலனா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஆன்ட்டி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீங்க போலீஸ்க்கு போகணும்னு அவசியம் இல்ல, உங்க ரூயான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூயானை பார்த்தோன்னே அங்கிள் வந்து பேச வராங்க. எப்படிமா இருக்க, இவ்வளவு நாள் எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. ஆன்ட்டி உடனே அங்கிள அந்த பக்கம் போயா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ரூயானை கிம் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. உங்க ரூயான் வந்துட்டா அவளை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறா. ஆன்ட்டி வேணும்ட்டே ஹீரோயினை வந்துட்டு கிம் பக்கத்துல தள்ளி விடுறாங்க. பைத்தியமாடி நீ, கிம் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, அவங்க பயங்கர ரிச் வேற, இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க, நீ மட்டும் ஏன்டி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, பேசாம அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நான் செத்தாலும் சரி இந்த கிம்ம மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. ஹீரோயின் இப்படி சொன்னது கிம்முக்கு செமையா கோவம் வந்துருது. அவன் சொல்றா என்ன இவ ஓவரா பேசிட்டு இருக்கா, நீங்களும் இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்களா, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 மில்லியன் வந்துட்டு டவுரி கொடுத்திருக்கேன், ஒன்னு இவளை கல்யாணம் பண்ணி வைங்க இல்லாட்டி இவளை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த 3 மில்லியன் பணத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாருமே யாரா 3 மில்லியன் பணம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்க அங்க பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவா பார்த்தோன்னே ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்கிறா. ஹீரோ கிம் அரைஞ்சிட்டு அவன் கிட்ட கார்டு கொடுக்கறாங்க. நீ கேட்ட 3 மில்லியன் பணம் இதுல இருக்கு, இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம அடிச்சு துரத்திடுறாங்க. அவனுமே அந்த கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் ஆன்ட்டிக்கு ஹீரோ யாருங்கிற விஷயம் தெரியாத போல அவங்க உடனே யாரையா நீ இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட பேர் கு, நான் தான் கு கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோன்னு ஆன்ட்டி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ சொல்றா இப்பதான் என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல, நான் என்னோட ஒய்ஃபை இங்க இருந்து கூப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஆன்ட்டி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் தான் வந்துட்டு ஃப்ரூட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்தா, இப்போ எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க யாருமே இல்ல, அங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவே நிறைய இருக்கு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்ப போட ஹீரோ உடனே கார்டு கொடுக்கறான். இந்தாங்க இதுல இருந்து மாசம் மாசம் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரும், இப்ப நான் ஹீரோயினை கூப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆன்ட்டியுமே சந்தோஷமா கார்டை வாங்கிட்டு நீங்க இப்போ தாராளமா ஹீரோயினை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ தனக்காக நிறைய செலவு செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மொபைல் எடுத்து பார்க்கும்போது இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பா இல்லையா, அந்த போட்டோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவ என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோக்கு ஜியாங் தான் பிடிச்சிருக்கு, தான் பிரெக்னெண்டா இருக்கனாலதான் ஹீரோ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது நானி உடனே என்ன
என்னம்மா நைட்லாம் தூங்கலையா, கண்ணை சுத்தி கருவளைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அப்ப ஹீரோமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அங்க வரும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த போட்டோ விஷயத்தை பத்தி கேட்கலாமான்னு யோசிக்கிறா. ஹீரோயின் கேட்கலான்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துருது. அதனால ஹீரோ அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்றான். ஹீரோயின் வழக்கம் போல எப்பயுமே ஸ்லிப்பர் போடாம வந்திருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோமே உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்க ஸ்லிப்பர் போடணும்னு சொல்லிட்டு ஏன் போடாம வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே இதோ அங்கிள் நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட போறா. ஹீரோயின் போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கீழே விழுகாம பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவனே அவன் கையால ஸ்லிப்பரை போட்டு விடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், பத்திரமா வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த நானி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்ல எதுவும் இல்ல, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன், நீங்க பத்திரமா வீட்ல இருந்துக்கோங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ வீட்ல யாரும் இல்ல, ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்காங்க. ஹீரோயின் தனியா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வந்திருக்கா. ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உனக்கு ஹீரோவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ இன்னும் ஸ்கூலிங் கூட முடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அம்மா அப்பா இல்ல, நீ இத்தனை வருஷமா உன்னோட ஆன்டி வீட்ல தான் வளர்ந்துட்டு வந்திருக்க, அவங்க சாதாரண ஒரு பழக்கடை வச்சிருக்காங்க, நீ படிக்கிற ஸ்கூல்ல நீ அவ்வளவு ஃபேமஸ் கூட கிடையாது, என்ன உன்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா கரெக்ட்னு சொல்லிட்டு தலையாற்றா. ஜியாங் சொல்றா, உன்னோட தகுதி என்னன்னு உனக்கே தெரியுது இல்ல, ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த சைனாலே பெரிய பணக்காரங்க, ஏனி வச்சா கூட ஹீரோவோட அளவுக்கு உன்னால எட்ட முடியாது, உனக்கு ஹீரோ கேக்குதா, பேசாம ஹீரோ விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரைன் வாஷ் பண்ணிட்டு போயிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே சோகமா உட்கார்ந்துடுறா. அப்போ மார்க்கெட் போன நானி உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சுமா, எதுக்கு இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றா. அவ உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, பேசாம எனக்கு ஒரு ஜாப் செட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கிட்ட இருந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்தோடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவ உடனே நானிக்கு தான் கால் பண்ணி கேக்குறாங்க, ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நானியுமே நான் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதா இருந்தாங்க, மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லா இருக்காங்க, என்ன தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயின் வீட்ல இருக்கறனாலதான் இவ்வளவு சோகமா இருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோயினை ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த சேரிட்டி ஈவெண்ட் உள்ள போறதுக்குள்ள அங்க இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. நீங்க ஜியாங்க டேட்டிங் பண்றீங்களா, உங்களை பத்தின நியூஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு, நீங்க வேற ஒரு பொண்ணு கூட வந்திருக்கீங்க, சொல்லுங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, இங்க பாருங்க நான் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன், அந்த வேலையை மட்டும் பார்க்க விடுங்க, நீங்க கேக்குற ஸ்டூபிட் கொஸ்டின்க்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை பாக்குற ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, தான் ஒய்ஃப்ங்கிற விஷயத்த பிரஸ் கிட்ட சொன்னா ஜியாங் கோவப்படுவான்னு நினைச்சிட்டு தான் ஹீரோ சொல்லாம மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஜியாங் கார்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. இவதான் வந்துட்டு பிரஸ்ஸையுமே தூண்டி விட்டுருப்பா போல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் சேரிட்டி ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட அங்கிள் என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றா, நீ இந்த வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதான் உன்னை இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் என்னோட அம்மாக்கு பர்த்டே, அவங்களுக்கு இங்க ஏதாவது கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே அங்கிள் என்கிட்ட பணம் இல்லையே, நான் எப்படி கிஃப்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப தயங்கிட்டே சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினோட தலையை தடவி கொடுத்துட்டு, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன்னோட பணம் என்னோட பணம் எல்லாம் வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது மட்டும் இல்லாம என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் எல்லாத்துக்கும் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ சேரிட்டி ஈவெண்ட்ல ஏழை நடக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏலத்துக்கு என்ன பொருள் வச்சிருக்காங்கன்னா ஒரு காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இத்தனோடு தான் இருக்கு. அத எல்லாருமே வந்துட்டு 5 மில்லியன் 6 மில்லியன் சொல்லிட்டு ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பெர்ஃப்யூம் அவ்வளவு ஃபேமஸான பெர்ஃப்யூம் போல. இத பார்த்தோன்னே ஹீரோயின்மே அங்கிள் அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கும், இந்த பெர்ஃப்யூம் ஏன் உங்க அம்மாக்கு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோமே சரி உனக்கு அது வேணுமான்னு சொல்லிட்டு 8 மில்லியனுக்கு அவன் ஏலம் கேட்கறான். ஹீரோவோட அமௌண்ட் தான் வந்துட்டு லாஸ்ட் பிரைஸா வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ 10 மில்லியனுக்கு ஏலம் கேட்கறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஜியாங் தான் கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே யாரா வந்து 10 மில்லியனுக்கு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஜியாங்க பார்த்தோன்னே இவங்க பார்க்க செம அழகா இருக்காங்க, இவங்க தான் ஹீரோக்கு கரெக்டா இருப்பாங்க, அந்த பெர்ஃப்யூம் வாங்குற தகுதி கூட எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே அவளை குறைச்சு மதிப்பிட்டுக்கிறா. ஹீரோ இன்னுமே வந்துட்டு காஸ்ட ரைஸ் பண்ணி கேட்கலான்னு போறான். அப்ப ஹீரோயின் தடுத்துறாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம இந்த பெர்ஃப்யூமை
ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இவனுமே என்னாச்சு நீ தானே இது கேட்ட இப்ப ஏன் வாங்க வேண்டாம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா அங்கிள் அந்த பாட்டில் இருக்க பெர்ஃப்யூம் ஃபேக் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றத அங்க ஏலம் எடுக்க வந்தவங்க எல்லாருமே கேட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஈவென்ட் மேனேஜர் சொல்றா எப்படி நீங்க இந்த ப்ராடக்ட்ட ஃபேக்னு சொல்லலாம், நிறைய பெர்ஃப்யூம் மேக்கரை வச்சு செக் பண்ணி தான் நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம், நீங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்ற இந்த பாட்டில் வேணா பார்க்க பிராண்டடா இருக்கலாம், ஆனா அதுல இருக்க பெர்ஃப்யூம் வந்துட்டு ஃபேக் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியாங் உடனே ஹீரோயினை மட்டத்தட்ட ஆரம்பிக்கிறா. நீயே ஒரு பழக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு, உனக்கு எப்படி இந்த பெர்ஃப்யூமை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அங்க வந்திருக்கவங்க எல்லாமே ஆமா இந்த பொண்ணே பூவன் தான் நினைக்கிறேன், இந்த பொண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இந்த பொண்ணு சும்மா போய் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற எனக்கு நல்லாவே தெரியும், இது அந்த ஃபேமஸ் பெர்ஃப்யூம் மேக்கர் ஜின் பண்ண பெர்ஃப்யூமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை வச்சு தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன பேசுறதுனாலும் போல்டா போய் ஸ்டேஜுக்கு போய் பேசு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே போல்டா போய் ஸ்டேஜ்ல நின்னு பேச ஆரம்பிக்கிறான். இது அந்த ஃபேமஸ் பெர்ஃப்யூம் மேக்கர் ஜின் பண்ண பெர்ஃப்யூமே கிடையாது, அவங்க பாட்டிலோட ஒர்க் எல்லாமே பார்க்க ரொம்பவே யூனிக்கா இருக்கும், ஆனா இந்த பாட்டிலோட ஒர்க் பாருங்களேன் ஆர்டினரி எல்லா பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி தான் இதுவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பெர்ஃப்யூம் கலர் இந்த பெர்ஃப்யூமோட வெயிட் எல்லாமே வந்துட்டு கம்மியா தான் இருக்கு, வேணா நீங்களும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இந்த பொண்ணு சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பெர்ஃப்யூம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுல இருந்து ஸ்மெல் எல்லாம் அவ்வளோக்கா வரல, இதுல கெமிக்கல் தான் நிறைய மிக்ஸ் பண்ணிருக்காங்க, இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரூவ் பண்றா. அப்போ அந்த இடத்துக்கு லூன் சொல்லிட்டு ஒரு ஆள் வரா. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், இது அந்த ஃபேமஸ் பெர்ஃப்யூம் மேக்கர் ஜின் பண்ண பெர்ஃப்யூமே கிடையாது, நான் வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவென்ட் மேனேஜர் கிட்ட நீங்க எப்படி எங்களோட மாஸ்டர் ஜின்னோட பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெர்ஃப்யூமை நீங்க ஃபேக்கா விற்கலாம், நாங்க உங்க மேல கேஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஈவென்ட் மேனேஜருமே எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட தலையில தடவி கொடுத்துட்டு லுயன் எனக்கு ஒன்னு பார்க்க ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கொட்டாயை விட்டுட்டு அங்கிள் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை உனக்கு தூக்கம் வருதா செல்லா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலைக்கா தூக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜியாங்க்கு செமையா வயிறு எரியுது. ஹீரோ ஹீரோயினை கார்ல கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது இந்த ஜியாங் வந்துட்டு வேணுட்டே ஹீரோவோட கார் கதவை வந்து தட்டிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூங்க வச்சுட்டு வெளில வந்து ஜியாங் கிட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா நான் ருயான் கிட்ட உள்ள நடந்ததை வச்சு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஹீரோ உடனே நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த அவசியம் இல்ல, நீயும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இவரோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோயின் உள்ள இருந்து பாக்குறா. ஹீரோயின் பாக்குற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஜியாங் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இது பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ முகத்தை திருப்பிக்கிறா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறா. அந்த கார்ல இருக்க கண்ணாடியில பார்க்கும் போதும் கூட இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளில பார்த்தா ஹீரோ வந்துட்டு அந்த ஜியாங்க தள்ளி விட்டுறான். என்கிட்ட இப்படி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஜியாங்க தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஜியாங்க்கு ஹீரோயினை நினைக்கும் போது செம கடுப்பா இருக்கு. ஹீரோயினாலதான் ஹீரோ வந்துட்டு அவ கூட க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறான்னு நினைச்சிட்டு ஹீரோயினை எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் பண்றா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, உங்க அம்மாக்கு நான் எந்த கிஃப்ட்மே வாங்கல, உங்க அம்மாக்கு என்ன கிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போலான்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். எனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, நான் போய் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன், நீ போய் உனக்கு என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கார்டை கொடுக்கறான். ஹீரோயினுமே சரி அங்கிள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் உள்ள வந்து அங்க இருக்கிற பெர்ஃப்யூம் எல்லாமே வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா பெர்ஃப்யூமே பிடிச்சு போக அவ எல்லாத்தையுமே வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறா. அங்க ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன ஹீரோவோட அம்மா பர்த்டேக்கு வெறும் தைத்து போன பெர்ஃப்யூம் தான் வாங்க போறியா, நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு காஸ்ட்லியான பேங்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வரத பார்த்தோன்னே இந்த ஜியாங் உடனே நல்ல மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் வந்துட்டு இங்க ரூயனை பார்த்தேனா அதான் அவகிட்ட ஹாய் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்க. இத பாக்குற ஹீரோயின் சொல்றா இவங்க போய் சொல்றாங்க, இவங்க என்ன லோ கிளாஸ் எல்லாம் பேசினாங்க,
பண்ணாங்க, இப்போ இவங்க நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உங்க அம்மாக்கு நான் வாங்கின பெர்ஃப்யூம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா வேற ஏதாவது கிஃப்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேன் இங்க பாரு, எங்க அம்மாக்கு அது எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நல்ல மனசு பண்ணி யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் எங்க அம்மா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த மால்ல வந்துட்டு அந்த ஈவென்ட்ல லூன் சொல்லிட்டு ஒருத்தங்களை மீட் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏய் குட்டி பொண்ணே, நீயா? உனக்கு பெர்ஃப்யூம் மேக் பண்றதுல நல்ல டேலண்ட் இருக்கு, இது என்னோட ஷாப் தான், நீ வேணா ஸ்பெஷலா ஏதாவது பெர்ஃப்யூம் மேக் பண்றதா மேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவோட அம்மாக்கு ஸ்பெஷலா பெர்ஃப்யூம் ரெடி பண்றா. அந்த பெர்ஃப்யூமே வந்துட்டு வேற லெவல்ல வந்திருக்கு போல. அத லூ எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்னோட மாஸ்டரே நீ மிஞ்சிருவ போல, அந்த அளவுக்கு இந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோன்னு ஜியாங் சொல்றா, அவ ஏதோ கைக்கு வந்து சும்மா எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃப்யூமை ரெடி பண்ணியிருக்கா, இத போய் ஆஹா ஓஹன் புகழ்றீங்க, உங்களுக்கு என்ன சரியா செக் பண்ண தெரியாதா மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்லிட்டு லூவை ரொம்பவே கோவப்படுத்துற மாதிரி பேசுறான். இத கேட்டோன்னு லூவே, உங்களை எங்களோட பெர்ஃப்யூம் மாடலா வந்துட்டு நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றோம், இப்பவே இந்த மாலை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜியாங்கோட பி எல்லாம் கெஞ்சிரா, மேடம் தெரியாம அப்படி பேசிட்டாங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மிஸ்டர் லூ வந்துட்டு இவங்க ரெண்டுத்தையுமே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ பண்ண பெர்ஃப்யூம் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு பெர்ஃப்யூம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இனி பேசாம என்னோட ஆபீஸ்ல வந்து சேர்ந்துரு, நான் உனக்காக ஒரு புது கம்பெனியை ஓபன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அதெல்லாம் ஏதோ வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வரா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வர ரெண்டு பேருமே விலைக்கு போயிடுறாங்க. ஹீரோயினாலதான் அவளோட ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜியாங் செம கோவமா இருப்பா இல்லையா, அவ என்ன பண்றானா அவளோட பிஏவை வந்துட்டு ஹீரோயினோட ஷாப்புக்கு அனுப்பி அவங்க ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீங்க ஹீரோயினை பத்தி தப்பா பேசினீங்கன்னா நான் உங்களுக்கு 2 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்டி தான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க உடனே பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மிஸ்டர் கோ கூட மிஸ்டர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கா, அவ நல்ல பொண்ணே கிடையாது, இவ்வளவு வருஷமா நான் தான் அவங்கள வளர்த்தோம், எங்களை எட்டிங் கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் மொபைல்ல பாத்துட்டு இருக்கா. இந்த நியூஸ்மே செமையா வைரல் ஆயிருது. ஹீரோயின் அந்த நானி கூட ஷாப்பிங் வந்திருப்பா போல. ஹீரோயினோட நியூஸ் தான் எல்லா பக்கமும் வைரல் ஆயிருக்கும் இல்லையா, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மிஸ்டர் கோவோட மிஸ்டர்ஸா, அவங்கள செடியூஸ் பண்ணிருக்கியா, நீ நல்ல பொண்ணே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு லைட்டா வயிற்றுல அடிபட்டுருது. இத பாக்குற நானிமே தடுக்க போறாங்க. நானிமே எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றான்னு சொல்லி பாக்குறா. அங்க இருக்கிற பொண்ணு ஹீரோயினோட மொபைலை வாங்கிட்டு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, அப்படியே ப்ளீட் ஆகவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோயினை நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு உங்க வைஃப் இப்ப நல்லா தான் இருக்காங்க, வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தையுமே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன், நீங்க ட்வின்ஸுக்கு பேரண்ட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ரூமுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அந்த ஜியாங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசனையாவே இருக்கு. அதனால அவளுமே கேட்டுறா, நீங்க ஜியாங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு நான் யாருமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டையிலே தட்டிட்டு அந்த நியூஸ் எல்லாம் சும்மா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு, இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் இப்போ ஒன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பெட்ஷீட் குள்ள ஒளிஞ்சிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் உங்களையும் ஜியாங்கே பத்தி தப்பா நியூஸ் வந்துச்சு இல்ல, இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணது அந்த ஜியாங்கோட பிஏ தான், இது எல்லாத்தையுமே அவ ஜியாங் சொல்லிதான் செஞ்சிருக்கா, அது மட்டும் இல்லாம இப்ப மேடமா எல்லாரும் புள்ளி பண்ணாங்க இல்லையா, அதையுமே அவ தான் ஆள் செட் பண்ணி செய்ய வச்சிருக்கா, அவங்க அங்கிள் ஆண்டிக்கே காசு கொடுத்து ஹீரோனை பத்தி தப்பா பேச வச்சதும் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிஏ கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். ஹீரோ ஹீரோயினை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் யாருக்கோ கால் பண்ணி ஜியாங்க பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க பிஏ கிட்ட ஹீரோயினோட அங்கிள் ஆண்டியோட பழக்கடை இருக்கு இல்லையா, அது ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடு, அவங்களோட ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஜியாங்கையும் அவளுடைய அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க.
அப்போ அங்க சில குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜியாங்க பார்த்துட்டு இவங்க பெரிய ஆக்ட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு சொல்றா, உனக்கு இவளை பத்தி தெரியாதா, இவெல்லாம் நல்லவளே கிடையாது, இவ படம் நடிக்கிறதுக்காக நிறைய பேர் கூட ஸ்லீப் பண்ணிருக்கா, அதுக்கப்புறம் தான் இவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஜியாங் செமையா கடுப்பாயரா, என்னடி என்னை பத்தி என்னடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வரதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் வந்து கத்த ஆரம்பிக்கிறா, என்ன எங்க மேடம் பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, இப்படி எல்லாம் பேசினா உங்க வாயை பிடிச்சு கிழிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ ஜியாங் வந்துட்டு அவளுடைய போன் எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே ஜியாங்க பத்தி தப்பு தப்பா பேசி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஜியாங் வந்துட்டு அவளோட பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நான் சினிமா சான்ஸ்க்காக எல்லாத்துக்கூடயும் ஸ்லீப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு, இது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு, எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பண்ணது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். அப்போ ஜியாங்கோட அசிஸ்டன்ட்க்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி இவன் நிறைய படத்துல எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க, இப்போ அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாங்க, இவன் மேல இந்த மாதிரி தப்பு தப்பா ரூமர்ஸ் வந்தனால ஜியாங்கெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியல, அவ திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, உண்மையிலேயே அந்த நியூஸ் வந்து உண்மையா, நீங்க எல்லாத்துக்கூட ஸ்லீப் பண்ணி தான் வந்துட்டு பட சான்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ எல்லாத்துக்கிட்டையுமே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அங்கிள் ஷாப்பை தான் காட்டுறாங்க. அங்க பழங்கள் எல்லாம் தரமானது இல்லைன்னு சொல்லிட்டு கடையை பூட்டி சீல் வச்சிடறாங்க. அங்கிளுமே ஆண்டி கிட்ட இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம கடையை பூட்டிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்களே, இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டி சொல்றாங்க, அதான் அந்த ரூயான் இருக்கால, அவகிட்ட போய் நம்ம நல்லா அவங்க மாதிரி பேசி நடிப்ப போடலாம், நம்ம அவளை வளர்த்திருக்கோம்ல, அந்த நன்றி கடனுக்காது அவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க தான் போறாங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நானி தான் வந்துட்டு கதவை ஓபன் பண்றாங்க. நானி ஹீரோயினோட ஆன்ட்டியை பார்த்தோன்னே, நீங்க தானே அன்னைக்கு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க உள்ள வரக்கூடாது வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அங்கிள் ஆன்ட்டி வந்துட்டு நானியை தலையை விட்டுட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டோம், நாங்க உங்களை வளர்த்தவங்க தானே, இப்போ நம்ம கடையை சீல் வச்சுட்டு போயிட்டாங்க, நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எப்படியாவது அதை ஓபன் பண்ண ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா க்ளோஸ் பண்ண சொன்னாங்கிற விஷயமே தெரியாம ஹீரோயின் சொல்றா, என்ன கோவத்துல நீங்க தெரியாம பண்ணிட்டீங்களா, அந்த பிரஸ்ல நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்துட்டு கூவோட மிஸ்ட்ரஸ்ன்னு சொன்னீங்க, இதுவே உங்க பொண்ணா இருந்தா அவளை இப்படிதான் எல்லாரும் முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்திருப்பீங்களா, என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆண்டி சொல்றாங்க, சரி ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எப்படியாவது அந்த ஷாப்பை ஓபன் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அங்கிள் சொல்றாங்க, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க, உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க தானே வளர்த்தோம், எங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. கூட இந்த ஆன்ட்டியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருமா, உன்னோட தங்கச்சி அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவ வேற என்ட்ரன்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா, அவளை படிக்க வைக்க கூட இப்ப எங்க கிட்ட காசு இல்ல, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லம்மா, தயவு செஞ்சு அந்த கடையை ஓபன் பண்றதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட கசின்மே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியாவது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஏமாற மாதிரி தெரியல, அவ சொல்லிடுறா, போதும் நீங்க நடிச்சது, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஆன்ட்டி வந்துட்டு அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, நானும் போனா போகட்டும்னு அமைதியா பேசினா ஓவரா ஆடிட்டு இருக்க, உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தோம்ல, எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோக்கு வந்துட்டு இவங்களை பார்த்தோன்னு செமையா கடுப்பாகுது. அவன் சொல்றான், உங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணதே நான் தான், இன்னுமே அடங்காம வந்துட்டு ஹீரோயினை புலி பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த சைனாவை விட்டு நீங்க வெளில போயிருங்க, இதுக்கப்புறம் என்னோட கண்ணில் நீங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஃபேமிலியுமே அடிச்சு வெளில துரத்திடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, என்னோட ஃபேமிலியால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னையும் குழந்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், நீ எதுக்கும் சாரி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கொட்டாய விட ஆரம்பிக்கிறா, தூக்க வருது அங்கிள் அப்படின்னு சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை தூங்க வச்சிடறான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அம்மா கேக்குறாங்க, என்னடா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, ஆமாமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, உங்க பர்த்டே பார்ட்டில நான் உங்களை அவளுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்க பேய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு நான் பார்க்கணும், அவளோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும், அதனால ஹீரோக்கு தெரியாம நான் ஹீரோயினை மீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு கிளீனர் மாதிரி வேஷம் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரத பார்த்தோன்னே இவங்க சட்டுன்னு கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவங்க அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உடனே, சீ நீ ஒரு கிளீனிங் லேடி தானே, என் ட்ரெஸ் பிடிச்சு இழுத்து என் ட்ரெஸ்ஸையே அழுக்காக்கிட்ட, என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு போறா. இவங்க வழியில கத்திட்டு இருக்கதை ஹீரோயின் பாத்துறாங்க. உடனே ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறா. அப்போ அந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாம் ஹீரோயின் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து, பாரு அந்த கிளீனிங் லேடிக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா, அந்த கிளீனிங் லேடி எவ்வளவு டேட்டியா இருக்காங்க, அவங்கள போய் அந்த பொண்ணு தொட்டு தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மாக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் நல்ல பொண்ணுதான் சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோயினை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா, ஆன்ட்டி உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க, இல்லம்மா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு ஃபேமிலியில யாருமே கிடையாது, எனக்கு ரொம்ப அடிபட்டது வலிக்குது, ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாக்குறா, அச்சோ பாவம் இந்த ஆன்ட்டிக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஆன்ட்டி வழியில வேற ரொம்ப கத்துறாங்களே, பேசாம பக்கத்துல தானே வந்து அங்களோட ஆபீஸ் இருக்கு, அங்க கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் இப்போ ஹீரோவோட அம்மாவை ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட ஆபீஸ்ல அந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோட மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசுறத பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. அவன் உடனே கையை தட்டி விட்டுட்டு ஜியாங்க வெளில போக சொல்லிடுறான். ஜியாங் கோவமா வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேலேயே இடிச்சிடுறா. ஹீரோயின் கேக்குறா, நீங்க ஹீரோவோட ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் வந்துட்டு போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ தான் என்ன பார்க்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்க ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு, யார் இவங்க, இந்த கிளீனிங் லேடி எதுக்கு இங்க உள்ள கூப்பிட்டு வந்திருக்க, இங்க நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை பார்த்து மூக்க பொத்த ஆரம்பிக்கிறாங்க. ச்சே இங்க பேட் ஸ்மெல் வருது, இவங்களெல்லாம் எப்படிதான் உள்ள விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இன்னொருத்த வந்துட்டு ஹீரோனை பார்த்து, ஏய் நீ தானே இந்த நியூஸ்ல வந்த பொண்ணு, நீ வந்துட்டு மிஸ்டர் குவோட மிஸ்டர்ஸா இருக்கியா, அவங்களுக்கும் உனக்கும் என்ன அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் ஒண்ணு யாருக்கும் மிஸ்டர்ஸ் கிடையாது, அந்த நியூஸ் ஃபேக்னு சொல்லிட்டு இருக்க ஜியாங் சொல்றா, இவ போய் சொல்றா, இவளோட ஃபேமிலில இருக்கவங்க தானே எல்லாரும் சொன்னாங்க, இவ நல்லவ கிடையாது, இவ ஹீரோ கூட அஃபேர்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே வந்துட்டு, ஆமா இந்த ஜியாங் சொல்றதா உண்மையா இருக்கும், ஜியாங்கும் ஹீரோவும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால நாங்க ஜியாங் சொல்றதா நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூம்குள்ள வந்துட்டு பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு டூயன் மேடமா பார்க்க வராங்களாமா, கண்டிப்பா மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே, எங்க அம்மா என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே சரி அவங்க அம்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளில போலான்னு கிளம்புறான். இந்த பக்கம் ஆபீஸ்ல வந்துட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மாவையும் கழுத்தை பிடிச்சு வெள்ளத்தல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே வந்துட்டு இவங்க தான் ஹீரோவோட அம்மாங்கிற விஷயம் தெரியாது. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாத்தையுமே நான் அந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜியாங் சொல்றா, ஏய் நீயே ஒரு கிளீனிங் லேடி, நீ என்ன உன் மனசுல பாஸ் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால இங்க யாரையுமே ஃபயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மாவையும் வெள்ளத்தல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாங் சொல்றா, கு நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா, அவ பாரு ஏதோ ஒரு கிளீனிங் லேடியை உள்ள கூப்பிட்டு வந்திருக்கா, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு இருக்க டிசீஸ் ஏதாவது நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு வந்துரும்ல, அதனாலதான் நான் அவங்கள வெளில துரத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனுடைய கார்ட்ஸ் வச்சு இந்த ஜியாங்க கழுத்தை பிடிச்சு வெள்ளத்தல சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ இப்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் இப்போ நல்லதா இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கும் போது இந்த ஆன்ட்டி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ் கூப்பிட்டு வந்துட்டேன், இங்க இருக்கிற
ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க ரெண்டத்தையும் புள்ளி பண்ணி வெளில துரத்தி விடலான்னு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா கோவமாயிடுறான். என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிட்டு இருக்கீங்களா, இது என்னோட ஆபீஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் சொல்றாங்க ஹீரோயின் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அவங்க எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிடுறாங்க. இவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ செமையா கோவமாயிடுறான். இங்க யாரெல்லாம் வந்துட்டு ரூயானை பத்தி தப்பா பேசினாங்களோ எல்லாத்தையுமே நான் ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அவனுடைய கேபினுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோ அம்மா வந்துட்டு ஹீரோயினை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ரூயா நீ எப்படிமா இருக்க, நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம பேர் எப்படி இந்த ஆண்டிக்கு தெரியும், நான் இந்த ஆண்டி கிட்ட பேரே சொல்லையே, எப்படி என்னோட பேர் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோ சொல்றான் அம்மா நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிருங்க, அவ ரொம்ப பயப்படுறாள் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டு நல்லாவே ஷாக் ஆயிடுறா. நீங்க தான் ஹீரோவோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட அம்மாவுமே ஆமாமா நான் தான் வந்துட்டு ஹீரோவோட அம்மா, முன்னாடியே வந்து உன்னை மீட் பண்ணி உன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, என் பையன் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா தான் செலக்ட் பண்ணிருக்கான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, என்னடா என்னோட மருமக என்ன பிரெக்னெண்டா இருக்காளா, உங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோமே ஆமான்னு சொல்ல, இந்த விஷயத்த கேட்டு இன்னுமே வந்துட்டு ஹீரோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. நான் பாட்டியாக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு அனுப்பி வச்சிடறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கோமா பேசிட்டு இருக்கான். ஏமா ஹீரோயின் கிட்ட நீங்க தான் வந்துட்டு என்னோட அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுமே நீ அந்த விஷயத்த விடுறா, இந்த ஜியாங் பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, உன்னை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் தப்பு தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா, இப்படியே போனா நம்ம கூ குடும்பத்துக்கு தான் அசிங்கம், இதை எப்படியாவது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்ப நீ செலக்ட் பண்ணிருக்கல ரூயான், இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா, இந்த பொண்ணு உன்னை எப்பயுமே சீட் பண்ண மாட்டா, என்ன ஆனாலும் சரிடா, இந்த பொண்ணை நீ எப்பயுமே வந்து யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது, இந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோட பிஏ வந்து சொல்றான், பாஸ் நீங்களும் ஜியாங்கும் வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஃபுல்லா ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஓ இது எல்லாத்தையுமே அவதான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஜியாங் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோவோட அம்மாக்கு பர்த்டே பார்ட்டி வைக்க போறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோ கூப்பிட மாட்டான் இல்லையா. இந்த ப்ரொடியூசருக்கு ஐஸ் வச்சு எப்படியாவது இந்த ப்ரொடியூசர் கூட ஹீரோவோட அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிடலான்னு பாக்குறா. சீன்ல ஹீரோவோட அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருப்பா ஹீரோயின் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீ எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணு, இல்லாட்டி எல்லாருமே உன்னை ஹீரோயினை பத்தி தப்பா தானே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரிமா இந்த பர்த்டே பார்ட்டில நான் இதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்றா. இப்போ ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஜியாங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இவங்க தான் வந்துட்டு ஹீரோவோட அம்மான்னு தெரியாது. இவ பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவை ஓட்டிட்டு இருக்கா. இந்த கிளீனிங் லேடியை இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தா, இவங்க வந்தோடனே பார்ட்டியே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பார்ட்டிக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாதா, நீயே ஒரு லோ கிளாஸ் இந்த மாதிரி லோ வேல்யூ இருக்க பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, கொஞ்சம் வாய மூறியா, இவங்க யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை பேசவே விட மாட்டேங்கிறா. இவங்க என்ன யாருன்னு தெரியாதா எனக்கு, இவங்க சாதாரண கிளீனிங் லேடி தானே, நான் இந்த பார்ட்டிக்கு யார் கூட வந்தேன்னு தெரியுமா, ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் கூட தான் வந்திருக்கேன், என்னோட வேல்யூவே தனி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அங்க அந்த ப்ரொடியூசருமே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. யார் நீ இந்த மாதிரி கிளீனிங் லேடி எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்திருக்க, இந்த பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ உள்ள ஹீரோ வந்த உடனே இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோ கிட்ட வத்தி வைக்கிறா. இங்க பாருங்க இந்த ரூயன் வந்துட்டு உங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டியை கெடுக்கணும்னு பாக்குறா, இந்த கிளீனிங் லேடி எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இந்த பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதான் இவங்க ரெண்டு பேத்தையும் எப்படியாவது வெளில துரத்தி விடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோ செமையா கோவமாயிடுறான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபையும் என்னோட அம்மாவையும் நீங்க இன்சல்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்கள பத்தி பேச அப்படின்னு சொன்னோன்னே அந்த ப்ரொடியூசரும் இந்த ஜியாங்கும் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன அந்த கிளீனிங் லேடி தான் உங்க அம்மாவான்னு சொல்லிட்டு ஜியாங் உடனே போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஹீரோயின் வந்துட்டு எங்க கிட்ட சொல்லவே இல்ல, இவ வேணுட்டே வந்துட்டு இந்த உண்மையா மறைச்சிருக்கா, அப்பதான் நாங்க ஆன்ட்டி பத்தி தப்பா பேசுவோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி ஹீரோயின் மேல போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அம்மா உடனே ஜியாங்க மிரட்டுறாங்க, நடிக்காதடி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ரொம்ப கேவலமானவ, இப்போ பண்ண தப்புக்கு நீயும் இந்த ப்ரொடியூசரும் என்கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடியூசர் உடனே ஜியாங்க அரைஞ்சிடுறாங்க, உன்னால தாண்டி எனக்கு இருக்கிற மரியாதையும் போயிருச்சு, உன்னை இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு
திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, இங்க பாருங்க, இங்க இருந்து யாரும் எந்த டிராமாவும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் ஜியாங்கு இவங்க எல்லாத்தையுமே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி நல்லாவே நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, ஹீரோயின் தான் என்னோட மருமக பிரெக்னெண்டா வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தனியா ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா, நம்ம சீக்கிரமா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கலாம், உன்னோட பெல்லி வேற பெருசாயிட்டே இருக்கு, சீக்கிரமா நம்ம கிராண்டா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா, எப்படியாவது படத்துல சான்ஸ் கேக்குறதுக்கு. ஆனா இந்த ஜியாங்க உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ரொடியூசர் ஜியாங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜியாங் அப்போ கடுப்புல நின்னுட்டு இருக்கும் போதுதான் டிவில ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இத பார்த்து அவ இன்னுமே கோவமாயிட்டு இருக்கா. நான் இப்போ இவ்வளவு அசிங்கப்படுற காரணம் இந்த ஹீரோயின் தான், அவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயினை பழிவாங்க வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு தான் வந்திருக்காங்க. டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு உங்க பேபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியா கிளம்பி இப்ப ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜாலியா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே உனக்கு டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெஞ்ச்ல ரெண்டு பேருமே உட்கார்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆபீஸ் கால் வர ஹீரோ பேச போயிடுறான். ஹீரோ கால் பேச போன சமயத்துல இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. ஹீரோ அங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணும். அவன் எல்லா இடமும் தேடி பாக்குறான். ஹீரோயின் எங்க தேடியுமே கிடைக்கல. ஹீரோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே கேட்டு பாக்குறான். இங்க சபியா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தால, அவள் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ எதுக்கடி எனக்கும் ஹீரோக்கும் நடுவுல வந்த, நீ மட்டும் வராம இருந்திருந்தேனா ஹீரோ என்ன கண்டிப்பா மேரேஜ் பண்ணிருப்பாங்க, நீ தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, பேசாம என்ன விட்டுரு, ஹீரோ மட்டும் இங்க வந்தாங்கன்னா நீ ஜெயிலுக்கு போய் வேண்டிய நிலைமை வந்துரும், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது, ஹீரோ எனக்கு தான் சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான் கால் வருது, உங்களோட ஒய்ஃப இந்த ஜியாங் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்தோன்னு அவ கேக்குறா, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுனாலதான் ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா, அப்ப ஹீரோக்கு உன் மேல லவ் இல்ல, நீ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கிற, சீ நீ இவ்வளவு மோசமானவளா இருப்ப நான் நினைக்கவே இல்ல, இரு உன்னையும் இந்த குழந்தைய சேர்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஜியாங் வந்துட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கா, உனக்கு இந்த குட்டி பொண்ணு வேணும்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லன்னா நான் இவள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் தரேன், என்னோட ப்ராப்பர்ட்டி கூட நான் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன், அவங்கள எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, எனக்கு உன்னோட ஒய்ஃப் ஆகணும், நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கலனா நான் ஹீரோயினை கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. உள்ள ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஜியாங்க்கு தெரியாம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜியாங் வந்துட்டு என்னுடைய பேரெல்லாம் வந்துட்டு இவனாலதான் டேமேஜ் ஆச்சு, இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்ன கண்டுக்க மாட்ட, இவ செத்ததான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லி போக அங்க ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜியாங்க பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஜியாங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போறான். இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாம் தலை விட்டுட்டு அங்க இருக்கிற கத்தியை வச்சு ஹீரோவோட முதுகுலே குத்திடுறா. ஹீரோ அப்பயுமே ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். ஜியாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவ பக்கத்திலே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான், நான் உன்னை கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துருக்கணும், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே அவ வயித்துல கையை வச்சு பார்த்துட்டு என்னோட குழந்தை எப்படி இருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பைசியா ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் இவ எந்த டைம்ல ஃபுட் கேட்டாலும் அவளுக்காக பாசமா சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு லைஃப் இப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிறதா காட்டுறாங்க.
ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு டே நீ எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சேன், பார்த்தா ஒரு குட்டி பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு உன்னை நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இத்தனை வருஷமா உன்னோட லைஃப்ல ஒரு லவ்வே கிடைச்சது இல்ல, இப்போ உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, நீ எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப ரெடி ஆயிட்டு மேரேஜ்க்கு தான் வராங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும் போல, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் டென்ஷன்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ், உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஹீரோ 2 குழந்தைய வச்சுட்டு ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிச்சு பார்த்தோன்னே உனக்கும் எனக்கும் 2 குழந்தைங்க பிறந்திருக்கு, ஒன்னு பையன் ஒன்னு பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஹீரோயின்மே குழந்தைங்க 2 பார்க்க செம கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஆமா உன்ன மாதிரி ஒரு குழந்தை என்ன மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.